ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய் ராமசாமி சேனல். வெல்கம் பேக் டு சஞ்சய் ராமசாமி சேனல். ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. இல்லை ரொம்ப இயர் கூட ஆயிருக்கலாம் நான் வீடியோ போட்டு. ஏன்னா என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டான் படத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படு, அடுத்த 4 வருஷம் காலேஜில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சார், சொன்னா அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. லைக் எப்படி சொல்கிறது, இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்கூலில் நீங்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து காலேஜில் போய் என்ஜாய் பண்ணலாம், காலேஜில் நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலான்னு. பட் காலேஜில் என்ன சொல்லுவோன்னா, இந்த 4 வருஷம் நீங்கள் படித்து தான் பாகணும் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு இதுக்கு தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு 15 days வந்து லீவ் விட்ருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ வந்து அதை பற்றி லேட்டராக பேசுவோம், அப்புறமா பேசுவோம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்கு வெளியே போகலாம். சும்மா ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், லைக் இதுதான் என்னோடய ஃபிஷ் டேங்கோட கண்டிஷன். இப்போதைக்கு வாட்டரே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக் அப்படி ஒரு மாதிரி எல்லோயிஷாக. லைக் ஒரு 3 months ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி. இன்றைக்கி நம்ம அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னோடய ஃபிஷ் டேங்கோட கண்டிஷனை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த செட்டப் வந்து வெளியே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வேறு ஒரு வந்து மாற்றிட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ஓகே, நம்ம வந்து எந்த இடத்துல க்ளீன் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே வைக்கும் போது டேமேஜ் ஆகிடக்கூடாதுல்ல. லைக் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து கீழே வைக்கும் போது லைக் சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் அது வந்து கிளாஸ்னால அது வந்து அப்படியே பெருசாக டெவலப் ஆகி ஒரு பெரிய கிராக்கே விட்டுரும். அதனால் வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கோணி பை மாதிரி போட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்தாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் டேங்க் வந்து லைக் டெமாலிஷன் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். லைக் எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டல் பண்ணி க்ளீன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாப் எடுத்துக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு. டாப்னா லைக் இந்த மூடி நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல வந்து நீங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க. இப்போ நம்ம வந்து A to Z இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கொடுத்துருக்க கரண்ட் சப்ளை வந்து எடுக்க போறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிப்போம். இன்னைக்கு எல்லாமே வந்து பெருசாக வளர்த்துட்டு இருக்கு. ஒன்று பிடிச்சிட்டோம். we got அது இன்னும் தெரியும், ஜீப்ரா ஃபிஷ். ஓகே, இப்போ வந்து இதில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியே போயிடலாம். ஏன்னா இது வந்து வேஸ்ட் வாட்டர்லாம். வேஸ்ட்னா இது வந்து பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து க்ரோத் கொடுக்கணும். இது வந்து ஃபெர்டிலைசராக கூட வந்து ஆட் பண்ணணும். இந்த வாட்டர் வந்து மெயினாக ஃபிஷ்ஷுக்கு. ஏன்னா இதோட வேஸ்டேஜ் வந்து அவ்வளோ இட் ஹேஸ் ஸ்ட்ரென்த் அதோட க்ரோத் பண்ணுறது. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். லைக் நீங்கள் வீட்டில் எதனா கார்டன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு திரும்ப வந்து வாட்டர் வந்து பிளான் இது பண்ணலாம், வாட்டர் பண்ணலாம். கீழே கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இது வந்து நான் வீட்லேயே வந்து செஞ்சது. லைக் அது வீடு மாதிரி இந்த தேங்காய் ஷெல் இருக்குல்ல, ஓடு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது இது பார்க்க கம்பேரிட்டிவ்லி எல்லாத்தோட ஷெல்லோட. சரி, அதனால் இது வந்து லைட்டாக மேலே கட் பண்ணிவிட்டு இது உள்ளே போய் ஜாலியாக போய் விளையாடுறதுக்காக நானே வீட்டில் செஞ்சேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து டேங்க் வந்து வெற்றிகரமாக வந்து வெளியே எடுத்துன்னு வந்துட்டோம். பட் ஒரு நோட்டிசபிள் திங் ஒன்று பார்த்தேன். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் ஒன்று டெவலப் ஆகுதா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே தெரியுதா கிராக் ஒன்று? இந்த சின்னசா இது வரையும் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருந்தது, இப்போ இது வரையும் வந்துடுச்சு.
அந்த கிராக்கை வந்து அப்படியே விட்டா அதாவது ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பிரேக் ஆகிடும் லைக் கிளாஸு. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கோம். லைக் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை போய் வந்து சேஞ்ச் பண்ண வரணும். ஹலோ வைஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரோட்டில் நின்று இருக்கோம். ஏன்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த வந்து இந்த கிராக் ஆகிட்டு இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் கேட்பீங்க கிராக் ஆனால் தொட்டியை தானே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தொட்டியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து வாங்கினது. சரி, அதனால் வந்து அந்த கிளாஸை மட்டும் மாற்றி கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தோம். ஒரு 3 months தான் ஆகுது. சரி கேட்டிருந்தோம். சரி, அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் வந்து நேரில் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து மாற்றி கொடுத்துட்றேன், அங்கே இருக்க பாருங்கள் தொட்டி இதோ. சரி போயின்னு இருக்கோம், நம்ம கடைக்கு போயிட்டு சந்திப்போம். பாய் கைஸ், வந்துட்டோம். இங்கே கல்யாணம் தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு போயிருக்கலாம். அதனால் இங்கே வெயிட் பண்ணி வாங்கிக்கணும். ஃபோன் பண்ணோம், வரேன்னு சொன்னார். வெயிட் பண்ணோம். இங்கே தான் இந்த ரோட் சைடில் தான் கடை. இங்கே தான் பண்ணோம், பார்ப்போம். வந்த உடனே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சாதம் இருந்துச்சு, அப்படியே அது பண்ணி டெவலப் ஆகினே இருக்கு. என்ன பண்ணலாம் நீ தான் சொல்லணும். நீங்கள் ஃபோனில் கேட்டதுக்கு எடுத்து வந்து மாற்றி தரேன் அப்படின்னு. அவ்வளோ நாசம் மாட்டி பார்த்தாங்க அது. ஒரு ஆசிட் பாட்டில் வாங்கி போய் வாஷ் பண்ணி கொடுத்துறேன். என்ன பாட்டில்? ஆசிட் பாட்டில். எங்கே விற்குது? எங்கே விற்குது? ஒரு நிமிஷம் எங்கிட்ட இதை பார்க்குறேன். என்ன பண்ணது தெரிஞ்ச பையனா போயிட்டேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அவர் தெரிஞ்சவர்னால அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ணி அவர் வந்து அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். லைக் அந்த ரிமூவ் பண்ணிட்டார் அந்த ஒரு கிளாஸ், அந்த ஒரு சைடு மட்டும். பட் நீங்கள் மற்ற கடையிலலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே கொடுத்தாலுமே அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எந்த கடையிலுமே அவங்களுக்கு வந்து அதில் வந்து லைக் லாபமே அவ்வளோ இருக்காது. தெரிஞ்சவர் நாங்கள் வந்து ரெகுலராக இங்கே வாங்குவோம். லைக் மீனாக இருந்தாலுமே சரி, கிளாஸாக இருந்தாலுமே சரி, அது இந்த பூச்செடி பெபிள்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். இவர்கிட்ட தான். இங்கே வெளியே போயிருக்காரு, அந்த க்ளூலாம் வாங்கிட்டு வரதுக்கு வெளியே போயிருக்காரு. அவர் வந்தோடனே பண்ணுவார் பாருங்கள். அவர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க, சாய் குடிச்சிட்டு போகலாம். டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்துருக்கேன். அவர் வந்து அவர் வந்து அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டேன். வந்து அவ்வளோ ஏன்னா வந்து அவ்வளோ இது அடிக்குது. லைக் அந்த ஸ்மெல், அந்த காட்டன் சொல்லுவாங்க, அவ்வளோ ஸ்மெல்லிங்காக இருக்குது. தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றுங்களா? சரி, இப்போ அது மீன்லாம் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், வறுத்து சாப்பிடு. வறுத்து சாப்பிட்ற மீன் இல்லைண்ணா இது. வறுத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 6 மீன் இருக்கு. இந்த பெரிய டப்ல போட்டா நீ எதாவது போடுங்க. சொல்லலாம்.
சாப்பிட்ற மீனே இல்லைண்ணா. சாப்பிடுறதா வேணும். இது அந்த மீனா? நீங்கள் சாப்பிட்றீங்களா? அதுதான் சாப்பிட்றீங்களா? நல்லா ஒரு மீன் 1/2 கிலோ வச்சுன்னா சாப்பிடுவோம். 50 கிராம் 100 கிராம் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவோம். நீங்களே சாப்பிடுங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அவர் அண்ணன் கேட்குறாரு, நான் வந்து காலேஜ் போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபிகர் கூட விட மாட்டியா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அவர் ஏன்னா என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், கிழவன் ஆகிட்டு பிறகு நான் அனுபவிக்க முடியும். ஓ, உங்களோட இதெல்லாம் வருத்தத்தை சொல்கிறீங்களா? அதனால தான் எங்கள் அப்பா காலேஜை படிக்க வைக்கல. இந்த மாதிரி பண்ணுவீங்களா? கைஸ் டேங்க் வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. லைக் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காரு, அதுக்காக வெயிட்டிங். கைஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இருட்டாயிடுச்சு, ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நம்ம வந்து டேங்க் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அவர் ஓகே எல்லாம் முடிச்சிட்டாரு, டன். நீங்கள் வேணால் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஃபர் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அவருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்றைக்கி வந்து இதை வந்து டேங்க்கை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, லைக் நாளைக்கு தான் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா இப்போ தான் வந்து நான் வந்து ஒட்டி கொடுத்துருக்கேன், நீங்கள் நாளைக்கு ஊற்றினா தான் அது வந்து நல்ல ஸ்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து அதில் வந்து வாட்டர் போர் பண்ணி நாளைக்கு தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை விடணும். அது வரையும் நைட் வந்து அதில் தான் இருக்கணும். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு